நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதியில் இடவட்டும் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஜூன் மாதம் 1 தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வாரம் பேசிக் கொண்டிருக்கின்ற உடல் நலன் மேலாண்மை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு எப்போதும் போல 4 துணை தலைப்புகளில் 4 விதமான மருத்துவங்களை நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த 4 விதமான மருத்துவங்கள் எப்படி பயனளிக்கிறது, அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வது என்பதில் உங்களுடைய ஆர்வம் மிகுமானால் இன்னும் ஆழமான நிலைக்கு நாம் இதை கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். முதலாவது தலைப்பு அழகின் சிரிப்பு. எப்பவுமே அழகை நாம் எல்லோரும் விரும்பக்கூடியவர்கள், அதனால அழகை பற்றி முதல்ல இந்த வாரத்துல தலைப்பகுதியில எப்படி தலைமுடி வளர்ச்சியை முடி உதிர்வதை நிறுத்தி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்வது, உடுகை போக்கிக் கொள்வதுன்னு பார்த்தோம். அடுத்த வாரம் கண்களுக்கான பயிற்சி, கண்கள், காதுகள், மூக்கு, இந்த மாதிரி உணர்வு உறுப்புகள் இவற்றை ஓய்வு கொடுக்கறதுக்கான பயிற்சி போன வாரம் பார்த்தோம். இப்பொழுது முகத்தசைகளை, செயலில்லாமல் இருக்கக்கூடிய முகத்தசைகளை செயல்படுத்துவது எப்படி அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். எங்கெல்லாம் தசைகள் இருக்கோ அங்கெல்லாம் ஒவ்வொரு மசாஜ் கொடுக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், முகத்தை மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் படுற மாதிரி முகத்தசைகளுக்கு இப்படி பின் கழுத்து வரைக்கும் தொடர்ந்து ஒரு மசாஜ். அடுத்தது புருவங்களுக்கு மசாஜ். இப்படி புருவங்களை பிடிச்சு பிடிச்சு கிள்ற மாதிரி கிள்ளி விடும். இது புருவங்களுக்கு மத்தியில நிறைய நரம்பு மண்டலத்தோடு தொடர்பு இருக்குது. புருவங்களை அழுத்தி பார்க்க போகும்போது நிறைய பேருக்கு வலி இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த நரம்பு மண்டலத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றது புரிஞ்சிடும். அப்படி கொடுக்க போகும்போது புருவம் முகத்தை அழகுபடுத்துவதில் மிக முக்கியமான இடம் பெறுகிறதுன்றது ஒண்ணு. ரெண்டாவதாக இந்த புருவத்தை கண்ணுக்கு மேல் பகுதிக்கு நரம்பு சக்தி ஓட்டத்தை தருவதற்கு அது நரம்பு ஊக்கியாக பயன்படுகிறது. அடுத்தது கண்ணை உருட்டணும். ஒரு நாடகம் நடிக்கும்போது எப்படி உருட்டாங்க, மேல இப்படி 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 எப்படி எப்படிலாம் எந்தெந்த பக்கம்லாம் கண்ணை அசைக்க முடியுமோ அப்படிலாம் உருட்டணும். அப்படி கண்களை உருட்டுவது. அப்புறம் மூக்குடைய பக்கவாட்டுகளை அழுத்தம் தருவது. அப்புறம் நுனியை இப்படி பண்ணலாம். அப்புறம் காதை பிடித்து கிள்ளி விடுவது. காதுகளை அப்புறம் 3 விரல வச்சுட்டு மேல் தாடை பகுதியை நல்லா அழுத்தம் தருவது. அது உதடுகளுக்கு அழுத்தம் தருவது. அப்புறம் மூச்சை நல்லா இழுத்து மூச்சை நல்லா இந்த கண்ணத்தை உள்பக்க கண்ண சுவர்களுக்கெல்லாம் அழுத்தம் தருவது. அப்புறம் நாக்கை வெளியே நீட்டி மூச்சு வெளியே தள்ளுது, சவுண்ட் கொடுக்குறது. கொடுக்க போகும்போது முகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டங்கள் பாயும். அப்போ அங்க அது பாய போகும்போது முகத்தில் உள்ள தசைகளுக்கு அங்க உள்ள ஏதாவது நோய்கள் இருக்குமானால், இப்போ முகவாதம், அதே மாதிரி ட்ரைஜெமினல் நியூராலஜியா அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க. அப்புறம் சைனசிட்டிஸ், அப்புறம் என்னென்னலாம் உள்ள இருக்குதோ, நாள்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, திடீர்னு வரக்கூடிய அப்பப்போ வரக்கூடிய தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் போகும்போது முகத்துல வரக்கூடிய கண் கருவளையங்கள், முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், அப்புறம் பருக்கள், அப்புறம் முகத்தசைகள், முகத்தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், இவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பயிற்சி மொத்தமே 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட வராது. தினந்தோறும் இது பண்ணணும்னு சொன்னா முகத்தை நம்ம அழகுபடுத்திக்கலாம். முகத்தை அழகுபடுத்திக்க போகும்போது உள் உறுப்புகளுக்கும் அது ஆரோக்கியத்தை தருகிறது. அப்போ உள்ளுறுப்புகள் ஆரோக்கியம் அடையும் போது அது முகத்துல பிரதிபலிக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தை தொட்டால் அகம் ஒளிரும்.
அப்ப ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு சேர பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த யோக பயிற்சிகள் நமக்கு பயன்படுகிறது அப்படின்றதுதான் முதலாவது தலைப்பு. அழகின் சிரிப்பில் வந்து யோகாவினுடைய பங்களிப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு அடுத்ததாக வந்து ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புல நம்ம ஒவ்வொரு ஹோமியோபதிக் மெடிசனை வந்து ஃபர்ஸ்ட் எய்டா முதலுதவியாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு வரோம். முதலாக வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம்? அடிபட்ட வலி, அடிபட்டது போன்ற வலி, உடல் வலி, அப்புறம் வந்து மூளைக்கு அதிகமான வேலை கொடுப்பாக இருக்கக்கூடிய ஆஹ், அதாவது மனதின் செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய மூளையினால் ஏற்படக்கூடிய வலி. அதுக்கப்புறம் வந்து ஆஹ், அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். இவற்றுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஆர்னிகா அப்படின்ற மருந்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதற்கு அடுத்ததாக வந்து பி ஃபார் பேர்ட்ஸ், பி ஃபார் பேர்னிங், I for inflammation, R for redness, D for delirium and S for spasm. இந்த 5 அறிகுறிகள் இருந்தாலும் தேவைப்படக்கூடிய பெரடோனா அப்படின்ற மருந்தை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த வாரத்துல வந்து நமக்கு வந்து ஒரு அமைதியற்ற நிலை, ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏற்படுது. அது என்னென்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படும்? திடீர்னு வரக்கூடிய வந்து மூக்கொடு வருது, ஜுரம் வருது, காய்ச்சல் வருது, தும்மல், சளி, இருமல், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தொந்தரவுகள்லாம் வந்து நமக்கு வந்து கொரோனாவுக்கு ஆயுஷ் நமக்கு அறிமுகப்படுத்திய ஆர்சனிக்கம் ஆல்பம் என்ற மருத்தை பற்றி பயன்படுத்தி இந்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். அது என்ன இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் நமக்கு வாழ்க்கையில அப்படின்னா, வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் சாப்பிட்றது தான். சாப்பிட்றதுல வந்து ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் என் முதலுதவி ஏதாவது ஒத்துக்காம போச்சுன்னா என் முதலுதவியாக எந்த மருந்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்ன்றது தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுல வந்து பழங்களை சாப்பிட்டால் அதை ஒத்துக்காம போச்சுன்னா என்ன மருந்து சாப்பிடணும், காய்கறிகளை சாப்பிட்டால் ஒத்துக்காம போச்சுன்னா அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும், முஸ்லீம் உணவுகளை சாப்பிட்டு ஒத்துக்காம போச்சுன்னா அது என்ன மருந்துகளை சாப்பிடணும், கிறிஸ்டின் உணவுகளை சாப்பிட்டால் ஒத்துக்காம போச்சுன்னா அது என்ன மருந்து சாப்பிடணும், அது என்ன முஸ்லீம் உணவுகள் கிறிஸ்டின் உணவுகள் சொல்றீங்க, கொஞ்சம் பொறுமை வேண்டும், பொறுத்துருங்க. இப்போ முதலாவதாக பழங்களை மட்டுமே சாப்பிட்டு பழ உணவாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்ட்டு ஒரு இயற்கை மருத்துவர் நமக்கு அறிவுறுத்துறாரு. இல்ல நம்ம பழத்தையே சாப்பிட்றோம், நல்ல பழத்தையே சாப்பிடுவோம். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா பழங்களை வந்து பார்த்து வாங்குவது கவனக்குறைவு இருக்குது, பார்த்து அதை வந்து துப்புரவு செய்து கழுவி சாப்பிடுவதில் வந்து கவனக்குறைவு இருக்குது. அப்புறம் வந்து அதில் வந்து கொத்தா இருக்கும்போது அப்படியே கூட நம்ம வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கோ அப்படியே எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கோ வந்து அந்த மாதிரி பழக்க வழக்கம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. இல்லை நம்ம ஒரு அழுக்கு கையில் கூட எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கம் இருக்குது. ஏதாவது இரும்பு கையை தொட்டுட்டோ, இல்லை வந்து ஒரு அழுக்கு தொட்டுட்டோ, இல்லை வந்து பலவிதமான தூசியில் தொட்டுட்டோ, இல்லை ஒரு கெமிக்கலில் தொட்டுட்டோ, ஏதோ நம்ம வந்து ஒரு தொட்டுட்டோ அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆக எப்படி இருந்தாலும் சரி, பழங்கள் உள்ள போகும்போது ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நமக்கு வந்து பழங்களால் ஏற்படுமானால் இந்த மருந்து கேட்கும். இந்த மத்த வந்து தூசினால் அதெல்லாம் நான் சொல்ல வரல. பழங்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை போக்குவதற்கு இந்த மருந்து பயன்படும். ஏன்னா இந்த சொல்ல போகும்போதே இந்த மாதிரி துப்புரவு இல்லைன்றதையும் நம்ம அப்போ கவனப்படுத்திக்கணுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, பழம் சாப்பிட்டு எனக்கு ஒத்துக்கல, எனக்கு திராட்சை பழம் சாப்பிட்டு மூக்கு கொடுக்குது, எனக்கு ஆரஞ்சு சாப்பிட்டு ஒத்துக்கல அப்படின்னு எந்த மாதிரி பழங்கள் ஒத்துக்கலன்னு சொன்னால் என்ன மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, சென்ற வாரம் நம்ம பேசிட்டு இருந்தோமே ஆர்சனிக்கம் ஆல்பம், அந்த மருந்து தான். பழங்கள் இல்லை என்றால், பழங்களை ஏற்றுக்கொள்ளும் சக்தி நமக்கு குடலுக்கு இல்லை என்றால் அதை வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய இருந்து நம்ம மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம். சரி, இன்னைக்கு அடுத்ததாக அந்த வரிசையில வந்து இன்னொரு மருந்தை பார்க்க போறோம். ஏன்னா ஆர்சனிக் ஆல்பம் போன வாரம் சொல்லிட்டீங்க, இன்னைக்கு அதையே சொல்லிட்டீங்கன்னு சொல்ல போறீங்கன்றதான் இன்னொரு மருந்து இருக்கு. முஸ்லீம் உணவுகளை சாப்பிட்டால் என்ன செய்யலாம்? முஸ்லீம் உணவுகள்னா என்னது? அந்த காலத்துல பாய் வீட்டுல தான்டா டெய்லி கறி மீன்லாம் இருக்கும், கறியாச்சு முட்டையாச்சு மீன் ஏதோ ஒன்று இல்லாம இருக்காது. நம்ம எல்லாம் வந்து ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள், மாசம் ஒரு நாள், இல்லை தீபாவளி, பொங்கல், இல்லை கிறிஸ்மஸ் இப்படிதான் வந்து நியூ இயருக்கு நியூ இயர் இப்படிதான் நம்ம சாப்பிட்டு பழக இருக்கிறோம். பாய் விடவுல தான் வந்து வந்து இப்போ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அதே மாதிரி கல்யாணத்துக்கும் இழவுக்கும் எல்லாத்துக்கும் வந்து கறி போடுவாங்களா அப்படின்ற மாதிரி வழக்கு இருந்துச்சு. காலம் மாறிவிட்டது. இன்றைக்கு வந்து பெரும்பான்மையினர் வந்து எல்லாருமே எல்லா காலங்களிலும் அதை சாப்பிடக்கூடிய பழக்கமுடையவர்களாக மாறிவிட்டிருக்கிறார்கள். சரி, அதனால ஆரம்பத்தில் எப்படி சொல்லப்படுதோ அதை நான் நினைவு பண்றதுக்காக சொல்றேன். நான் முஸ்லீம் உணவுகள் அப்படின்னாக்க மசாலா உணவுகள். அப்போ இந்த கறி மீன் இந்த இந்த கோழி இந்த மாதிரி இறைச்சிகளை சமைக்க போகும்போது என்ன பண்ணணும், அப்படியே சாப்பிட முடியாது பச்சையா. அது வேக வச்சு சாப்பிடணும், அது ருசி வேணும். ருசி ஏற்படுறதுக்கு என்னன்னு சொன்னா மசாலாக்கள் தேவைப்படுது, ஸ்பைசியா அதை கொண்டு வரணும். அப்போ அந்த மாதிரி ஸ்பைசியான ஒன்று சொல்ல போகும்போது உப்பு தூக்கலா இருக்கும், புளிப்பு தூக்கலா இருக்கும், காரம் தூக்கலா இருக்கும், அப்புறம் வந்து நறுமணப் பொருட்கள் அதெல்லாம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நிறைஞ்சிருக்கும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஏலக்காய், லவங்கம், பட்டை, லவங்க இது பட்டை, இந்த லவங்க இலை,
இது மாதிரி இன்னும் மராட்டி மொக்கு, இது நிறைய ஐட்டங்கள்ல வந்து ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இதெல்லாம் கூட மசாலா ஐட்டங்கள் தான், நறுமண பொருட்கள். இதெல்லாம் சேர போகும்போது சில பேருக்கு வந்து ஒத்துக்காம போயிடும். இந்த மாதிரியெல்லாம் ஒத்துக்காம போச்சு. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்பீடப் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த மருந்தெல்லாம் நம்ம என்ன இந்த உணவுகள என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்பீடப் பண்ணணும். இன்னும் ஆக்ஷன ஜாஸ்தி பண்ணணும். அப்படி ஆகும்போது நம்ம அத குடல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த மாரி உணவு வகைகளை இந்த குடல் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா என்ன மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், அதற்கான மருந்து நக்ஸ் வாமிகா. NUXVOMICA நக்ஸ் வாமிகா. இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம்ன்ற மருந்து எதிலிருந்து தயாரிக்கிறாங்கன்னா, ஒயிட் ஆர்சனிக் அப்படின்ற ஒரு நச்சுப் பொருள் தயாரிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஒரு மருந்தை நம்ம வந்து நக்ஸ்வாமிகா எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு எட்டிக்கொட்டை அப்படின்ற ஒரு நச்சுப் பொருள் தயாரிக்கிறாங்க. இந்த எட்டிக்கொட்டையை வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிட போகும்போது அது நச்சுப் பொருள் அது. அதை வீரியப்படுத்தி மருந்தாக தயாரிக்கின்ற பொழுது உள்ள இருக்கக்கூடிய அது மாதிரியான நச்சுத்தன்மைகள் உள்ள உணவு உணவு பார்ட்டிகிள்ஸோ அதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வருவதற்கு நக்ஸ்வாமிகா மிக அற்புதமாக பயன்படுகிறது. இப்போ நக்ஸ்வாமிகா பத்தி பேசும்போது மனிதனுடைய மனதிற்கும் ஹோமியோபதிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இப்ப நம்ம மனதோட பேசுவோம்ல வந்து வேற ஒரு மருத்துவத்தை பத்தி பேசுறதுனால இப்ப பேச முடியல. நக்ஸ்வாமிகாவுடைய வந்து மனதினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து ஆர்சனிக் ஆல்பம் வந்து மனநிலை எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்ட். எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுக்காக மனநிலை தான் முக்கியமானது. ஹோமியோபதிக்கு ரிலேட்டட் மைண்டு. ஆனா அத பத்தி இப்ப பேசிட்டு இல்ல. இப்ப அது வேணாம். இப்ப வந்து நமக்கு வந்து முதலுதவியாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்த மாதிரி சரி முஸ்லீம் உணவுகள்ல வந்து மட்டன் ஒத்துக்கல, சிக்கன் ஒத்துக்கல அப்படின்னாக்கா இது கேட்கும். சில பேருக்கு கேட்காது. அப்போ ஒரே வீட்ல விருந்து சாப்பிடுறாங்க. ஒரே கல்யாணத்துல 2 பேர் சாப்பிடுறாங்க. ஒருத்தருக்கு நக்ஸ்வாமிக்கா குடுத்தோனே சரியாயிடுது. இன்னொருத்தருக்கு சரியாகல. ஆனா ஒரு கை தேர்ந்த டாக்டரா இருந்தாருன்னா, அவங்க 2 பேரையும் நல்லா வந்து என்குயரி பண்ண போகும்போது, அவங்களுடைய என்ன சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ன்றத வாங்கி, அதுக்கு செலக்ட் பண்ண போகும்போது, ஒரே விருந்துல பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து 2 இலைகள்ல தனித்தனியா 2 பேர் சாப்பிட்டு வராங்க. 2 பேருக்கும் ஒத்துக்கலன்னு சொல்லி டாக்டர் வரப்போகும்போது, 2 பேருக்கும் 2 விதமான மருந்துகளை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. சரியான டாக்டர். ஒருத்தருக்கு நக்ஸ்வாமிகா குடுக்குறாரு. சரியாயிடுது. இன்னொருத்தருக்கு அது குடுத்தா சரியாகாதுன்னு முடிவெடுக்கிறாரு. அவருக்கு இன்னொரு மருந்து தராரு. ஏன் அந்த ஒரே நேரத்துல சாப்பிட்ட 2 பேருக்கும், ஏன் அந்த 2 மருந்து குடுக்குறாரு? ஏன் ஒண்ணே குடுத்தா என்ன? இதுவே 2 பேரும் சாப்பிடக்கூடாதா? அப்போ இது ஒத்துக்காம தானே வந்திருக்கிறாரு. அவருக்கு தானே ஒத்துக்கல. அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடைய வந்து அடுத்த பகுதியில தான் பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா, இப்ப நாம வந்து இப்ப இப்பயே சொல்லி முடிச்சிட்டோம்னு சொன்னா, உங்களுக்கு ஆர்வம் வந்து இதோட முடிஞ்சிடும். அப்படியே வெயிட்டிங்ல இருங்க. அடுத்த வாரம் நம்ம பார்க்க போம்போது, இந்த ஆரோக்கியத்தின் அழைப்பு இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஒரே விருந்துல சாப்பிட்ட 2வது நபருக்கு என்ன மருந்து கொடுக்கப்பட்டது? ஏன் அந்த 2 மருந்துக்குள்ள வித்தியாசம் என்ன? அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் நீங்க காத்திருக்கணும். இது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு ரொம்ப ரொம்ப நம்மளோடு இணைந்து விட்ட தலைப்பு. நம்மளோடு ஐக்கியமாகிவிட்ட தலைப்பு. நம்மளை இயக்குகின்ற தலைப்பு. நமக்கு மிகவும் மனித வாழ்வோடு நெருங்கிய ஒரு தலைப்பு. மனதோடு பேசுவோம். இந்த மனதோடு பேசுவோம் அப்படின்றதுல வந்து டாக்டர் பேட்ச் அவர்களுடைய மலர் மருந்துகளை நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மலர் மருந்துகளை அறிமுகம் செய்கின்ற பொழுது இன்றைக்கு 4வது மலர் மருந்தை பத்தி நம்ம பேச போறோம். இந்த மலர் மருந்தை பத்தி சொல்லும்போது ஒரு நடந்த நிகழ்ச்சியை பத்தி நம்ம வந்து பேசுறது சிறப்பாக இருக்கும். அது என்ன மலர் மருந்து அப்படின்னு சொன்னா அதனுடைய அறிகுறிகளை முதல்ல பார்ப்போம். ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து 2 குழந்தைகளை வந்து வச்சு வளர்க்குறாங்க. அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட். அவங்களுடைய கணவர் வந்து அவருடைய கணவர் வந்து இறந்துடுறாரு. 2 பெண் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. முதல்ல அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கே கொஞ்சம் காலம் ஆச்சு. இருந்தாலும் கூட அவர்கள் வந்து மிக பொறுமையானவர்கள், நிதானமானவர்கள், அறிவானவர்கள், உள்ள வந்து ஆற்றல் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடியவர்கள். எப்படி இருந்தாலும் நம்ம இந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்றத வந்து அவங்களுக்குள்ள அப்படியே ஊறிட்டே இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாம தான் இந்த குழந்தைகளை காப்பாத்தணும். இனிமேல் வந்து நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட ரொம்ப வாஞ்சியோடு பழகுகிறார்கள். ஒரு ஃப்ரெண்ட்லியா
அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அப்புறம் குழந்தைகள் வளர போகும்போது, அந்த அண்டை வீட்டார்களோட பழகுது. அங்க அக்கம் பக்கத்துல உள்ள பசங்களோட பழகுது. பசங்கன்னா ஆம்பள பசங்க கிடையாது. பெண் குழந்தைகளோட தான் பழகுது. பழக போகும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அத வந்து அப்படிலாம் நீங்க பழக வேணாம்னு முதல்ல தடுக்குறாங்க. ஏன்னு சொல்ல போகும்போது, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேணாம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகிட்டயும் ஒவ்வொரு விதமான குறை இருக்குதுன்றத வந்து இவங்க வந்து அ ஒவ்வொரு விதமான குறை இருக்குதுன்றது வந்து இவங்களுக்கு வந்து புரியுது. இப்ப எல்லாமே வந்து எல்லாத்தையுமே ஒரு சில குறைகள் இருக்குன்றத வந்து இவங்க மனசு ஏத்துக்காம என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு நம்மள மாரி அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்ல. நம்மள மாரி நான் வந்து இந்த குழந்தைகளுடைய தேவைகள் நிறைவேத்துறதுக்கு யாரும் இல்ல. நம்மள விட யாராலயும் இந்த மாரி பண்ண முடியாது. நாம தான் நல்லா பண்றோம். அதனால வந்து நாம வந்து நம்மள விட இந்த மத்த குழந்தைகள்லாம் என்ன பெருசா பண்ணிட போகுது? நாம தானே இந்த குழந்தைகள ரொம்ப முக்கியமா நடத்துறோம். நல்லா நடத்துறோமே, தேவையெல்லாம் நிறைவேத்துறோமே, நல்லா அன்பா பழகுறோமே, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோமே, அப்படின்லாம் வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து அந்த எண்ணங்கள் வந்து வளர்ந்துட்டே வருது. ஒவ்வொரு குழந்தையும் பார்க்க போகும்போது, இந்த குழந்தையுடைய குறைகள கண்டுபிடிச்சு இத அவாய்ட் பண்றாங்க. வேணாம், வேணாம் பழகாதீங்கன்னு சொல்லிட்டே வராங்க. இந்த குழந்தைகளுடைய மனநிலையில வந்து அந்த குழந்தைகளோட மத்த குழந்தைகளோட பழகுறது தான் பிடிக்குது. ஏன்னு சொன்னா ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா? இந்த ஏஜ் இந்த ஏஜ் இருக்கு இல்லையா? இந்த ஏஜ் முக்கியமான விஷயம். இந்த ஏஜ் குரூப் வேற, அந்த ஏஜ் குரூப் வேற. அந்த ஒத்த வயதுடையவர்களோட பழக தான் எப்பவுமே எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்லியா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து மெயின்டெயின் பண்றப்பலாம், அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும். இன்பமயமான அந்த சூழல் வந்து அவர்களுக்கு இதம் சேர்க்கக்கூடியதா இருக்கும். அம்மான்றது வந்து ஒரு ஹையர் லெவல் கேட்டகரி. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஈக்குவலா அவங்கள்ட்ட பழக முடியாது அப்படின்றது எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய விஷயம் தான். அந்த குழந்தைகள் மனசுலயும் அப்படிதான் இருக்குது. ஆனா இந்த அம்மாவால ஏத்துக்க முடியல. ஆனா நான் வந்து ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் வந்து பொதுவா வந்து இந்த நாலெட்ஜ் இல்லாத குழந்தைகள்லாம் இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கிறது இல்ல. எப்படினாலும் எல்லாத்தையுமே வந்து விட நம்ம தான பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. நம்ம தான் நல்லா பார்த்துக்கிறோம். ஏன் இந்த குழந்தைகள் நம்மள விட்டு விலகி விலகி போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. விலகி போல அந்த ஏஜ் குரூப்ல தான் அந்த குழந்தைகள் விருப்பம் இருக்குதுன்றத வந்து இவங்க புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்கன்னா, நாளடைவுல வந்து அமைதியாயிட்டே வராங்க. சைலண்ட் ஆயிட்டே வராங்க. இந்த குழந்தைகள நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னு புரிய வச்சாலும், இனிமே ஒண்ணும் சொல்ல வேணாம். அந்த குழந்தைகள் பாட்டுல இருக்கட்டும். நம்ம அது வேலைகள செஞ்சுட்டு பேசாம இருக்கணும்னு சொல்லிட்டு அமைதி அடைய ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப வீட்ல வந்தோனே ஒரு அமைதி நிலவுது. அது ஒரு தொடர்பு எல்லைக்கு அப்பால் கொண்டு போய் சேர்க்குது. இந்த 2 குழந்தைகளுக்கும் அந்த அம்மாவுக்கும் மத்தியில உள்ள தொடர்பு நெருக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து விலக வைக்குது. அப்போ இது வந்து இவங்களால அத வந்து தாங்க முடியல. இருந்தாலும் அமைதி அடைஞ்சிடுறாங்க. சரி அந்த குழந்தை விருப்பத்துக்கு நம்ம செஞ்சுட்டு போட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட பழகிட்டு போட்டோம். நம்மளால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அடைஞ்சிடுறாங்க. இவங்க வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போற இடத்துலயே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்கள பத்தி இவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த கடவுள் குடுத்திருக்கிறாரு. அமைதிய குடுத்திருக்கிறாரு. அன்பு குடுத்திருக்கிறாரு. அந்த பெர்ஃபெக்ஷன் மெயின்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு நாலெட்ஜ் குடுத்திருக்கிறாரு. ஒரு வேலைய குடுத்தா நம்ம வந்து தப்புதம் இல்லாம செஞ்சுருவோம். அதே மாரி வந்து வந்து ஏமாத்த மாட்டோம் அந்த வேலையில. நம்ம வந்து என்ன குடுத்தாலும் அத கரெக்ட்டா வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளால வந்து முடியும். நம்ம அத முடிச்சுட்டு தான் போறோம். முதலாளி இருந்தாலும் சரி, மேனேஜர் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நம்ம இந்த வேலைய வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பார்த்துக்கிறோம். அப்போ இந்த ஆஃபீஸ்லயும் நாம தான் வந்து நல்லா நடந்துக்கிறோம். ஆனா மத்தவங்கலாம் வந்து பாரு இப்படி வந்து டீ குடிக்க போனா வரமாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து வேலைய ஒத்தி போட்டு நாளைக்கு செய்யலாம்னு சொல்றாங்க. தென் வந்து அப்ப மேனேஜர் கேட்க போம்போது, நானு இத பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. பார்க்கவே இல்ல. பல நாளா வச்சுட்டுருக்காங்க. எல்லாம் இருக்குது. ஆனா எதையுமே இவங்க வந்து பார்க்குறாங்க. மத்தவங்கள நம்ம பெஸ்ட்டா பண்றோம், பெஸ்ட்டா பண்ண நிலைக்கு போகும்போது, அங்கேயும் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்கள விட்டு விலகி வந்துட்டே இருக்கிறாங்க. எல்லாரோடையும் அவங்க பேச நிறுத்திடுறாங்க. ஆனா யார பத்தியும் வந்து இவங்க குறைலாம் அவங்க சொல்றதில்ல. யார பத்தியும் யார்ட்டயுமே சொல்ல மாட்டாங்க. இவங்க ரொம்ப ஆ தன்னுடைய வேலைய மட்டும் பார்த்துட்டு, அது வேலை கிளம்பிடுறது. ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போறது. அப்படி இல்லன்னு சொன்னா, எல்லாருக்கும் முன்னாடியே அவசர அவசரமா கிளம்பி, ஏன்னா மத்தவங்களுடைய பார்வையிலிருந்து விலகி போயிடுறது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்டு வரும்போது, போக 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 இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லாம போயிடுறாங்க. ஆஃபீஸ்லயும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. வீட்லயும் குழந்தைகளோட ஒரு வந்து ஒரு நெருக்கமான உறவு இல்லன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு அழுத்தங்கள் ஏற்பட்டு, உடல் அளவிலயும் பாதிப்பு ஏற்படுது. மனதளவிலயும் வந்து நம்ம பாதிப்பு ஏற்பட்டுனாதுன்னா, உடம்பையும் பல சிக்கலுக்கு உள்ளாகுது. அப்போ வந்து நம்ம இவங்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மருத்துவம் பார்க்க சொல்லி சொல்றாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மருத்துவம் பார்க்கும்போது கேட்கலன்னு சொல்லும்போது, ஹோமியோபதிக் டாக்டர பாருங்க நீங்கன்னு சொல்லி ஒரு சஜஷன் குடுக்குறாங்க. அவரு வந்து அவர்ட்ட கூட்டு போகும்போது, அவரு வந்து நெறைய ஹோமியோபதியில நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் கேட்டு வாங்கி தான் மருந்து செலக்ட் பண்ணுவாங்க.
செலக்ட் பண்ணிட்டு இருக்க போகும்போது அப்போ அந்த மருத்துவர் வந்து கேட்குறாரு, என்ன நடந்திருக்குதுன்னு கேட்குறாரு. இவங்களுடைய பின் வரலாறு பார்க்க போகும்போது, கணவனை இழந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டு 2 குழந்தைகளை வளர்க்குறாங்க. அதுக்கான போர்க்குணமுடையவர்கள், அறிவு, ஆற்றல் நிறைஞ்சவங்க. வந்து அந்த குழந்தைய நல்லா வந்து கொண்டு வரணுன்றதுல வந்து ரொம்ப ஆர்வமுடையவர்கள். அதே மாரி வேலைக்கு போற இடத்துலயும் பெர்ஃபெக்ஷன் மெயின்டெயின் பண்ணக்கூடியவங்க. ஆனா எல்லாரும் விட்டு தனியா ஒதுங்கி ஒதுங்கியே இருக்கக்கூடியது தான் இவங்களுடைய இயல்பு. அந்த இயல்பு வந்து இவங்கள அப்படியே தனிமைப்படுத்தியிருக்குது. அதுதான் அப்படின்றது அந்த அவருடைய மனநிலையை வந்து புரிய வைக்கப்படுது அங்க. டாக்டர் யோசிக்கிறாரு. மருந்து செலக்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் செலக்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நாம இன்னொரு வேலை செய்யலாம். டாக்டர் பேட்ச் அவர்கள் எப்படி மருந்துகளை வகைப்படுத்துகிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்டர் பேட்ச் 38 மருந்துகளை அறிமுகம் செய்திருக்கின்றார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களை நான் 7 வகையினராக பிரிக்கின்றேன்னு சொல்றாரு டாக்டர் பேட்ச் அவர்கள். ஏன்னா இந்த டாக்டர் வந்து மருந்து செலக்ட் பண்றதுக்கு டைம் கொடுக்கணுன்றதுக்காக இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம் ஃபர்ஸ்ட். 7 வகையினராக பிரிக்கப்படும். இந்த பிரிச்சிருக்கிறேன். அந்த 7 வகைக்குள்ள தான் எல்லாமே அடங்குறாங்க. அந்த 38 மருந்துகளும் அந்த 7 வகையினருக்கு நம்ம வந்து யார் யாருக்கு எதுன்றத பார்த்து பார்த்து கொடுத்தோம்னு சொன்னா, அவங்களுக்குள்ள உள்ள மனதினுடைய தொந்தரவுகளும், உடம்புடைய தொந்தரவுகளும் சரி பண்ணப்படும். அது சரி பண்ணிடலாம் நாம அப்படின்றது டாக்டர் பேட்ச் அவர்களுடைய நம்பிக்கை. இப்ப அவருதுல வந்து நம்பிக்கை வந்து இதை இவ்வளவு 200 வருஷமாவும் ஃபாலோ பண்ணிருக்கிறோம்னு சொன்னாக்கா, அதுல வந்து பெனிஃபிட் இருக்கிறனால தான் நம்ம வந்து மனிதகுலம் அவற்றை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது தான் உண்மை. அந்த 7 வகையினர்ல முதலாவது வகையினர் எப்படிப்பட்டவன்னா, ஓவர் கேர் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். பிறர் பிறர் நலன் பார்ப்பது. பிறர் மீது அன்பு செலுத்துவது. இதுல ரொம்ப ஆழமான உள்ளவர்கள். அப்படி உள்ளவங்கள்ட்ட வந்து ஒரு மருந்த நம்ம செலக்ட் பண்ணோம். அதான் முதலாவது மருந்தாக நம்ம பேசணும். ராக் வாட்டர் அப்படின்ற மருந்த பத்தி பேசியிருந்தோம். இந்த முதல் தலைப்புல வரவங்க தான் அந்த மருந்து. அதுல பல மருந்துகள் இருக்குது. அதுல ஒரு மருந்து ராக் வாட்டர். அததான் முதல் வாரத்துல பேசணும். அடுத்த வாரத்துல 2வது தலைப்பு விரக்தி மனப்பான்மையினர். டெஸ்பாண்டன்சி, டெஸ்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய விரக்தி மனப்பான்மையினர். இந்த விரக்தி மனப்பான்மையினருக்கான மருந்துகள்ல ஒரு மருந்து தான் வந்து இந்த வந்து ஒரு சோம்பேறி பா பையனுடைய பாட்ட பத்தி பார்த்தோம். அவன் சோம்பேறி அல்ல, தாழ்வு மனப்பான்மையினால் தான் அப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். "கீரை விதைக்கலாம், கீரை விதைக்கலாம், வாடா கோமாளி, கீரை விதைச்சா கோழி கிண்டும், உண்ண மாட்டேன்" அப்படின்ற ஒரு பாட்டை நம்ம சொல்லி, அதுக்கான மருந்தை நாம் அறிமுகப்படுத்தியிருந்தோம். ஏனென்றால் அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக ஏற்பட்ட விரக்தியினால், அவன் எதையுமே செய்வதற்கு தயாராக இல்லை. யார் மீதும் அவனுக்கு பொறாமை இல்லை. யார் மீதும் அவனுக்கு வந்து கோபம் இல்லை. யார் மீதும் எந்த விதமான உணர்வும் இல்லாம என்ன பண்றான், அவன் வந்து தன்னைத்தானே வந்து இதை நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு, தனக்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கவே அவன் தயாரா இல்லாதவன்னு சொல்லி பார்த்துட்டு, அதற்கான மருந்து லார்ஜ் அப்படின்றத பார்த்தோம். அதற்கு அடுத்த வாரம் ஒரு பெண்மணி வந்து அவங்க நாய் கடிச்சிச்சுன்னு வந்தாங்க. இது 3வது தலைப்பு. இந்த 3வது தலைப்புல நாய் கடிச்சிச்சுன்னு வரப்போகும்போது, நாய் வந்து நீங்க அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு, இந்த நாய்க்கு வந்து இது மாரி ஒரு ஏதாவது குடுங்கன்னு சொல்லி மருந்து கேட்டு வாங்குறாங்க. அப்ப எதனால இந்த நாய் கடிச்சுச்சுன்னு கேட்க போம்போது, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அதுவரைக்கும் நாய் நல்லா தான் இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம், தன்ட்ட காட்டுற அன்பை வந்து அந்த வந்து அந்த குழந்தைட்ட காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மள ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற நாயினுடைய மனநிலைய வந்து புரிஞ்சு, நாய்க்கு அந்த மருந்து கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் அதை அப்புறப்படுத்திருங்கன்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. ஆ இவங்க அடுத்தது ஒரு சில ஒரு சில நாட்களோ, வாரங்களோ கழிச்சு மறுபடியும் டாக்டர பார்க்க வரும்போது, நாய் கடிச்ச அந்த காயம்லாம் ஆறிடுச்சு. எனக்கு வந்து எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இந்த குழந்தைய நல்லா வளர்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த நாய அப்புறப்படுத்திட்டீங்களான்னு கேட்க போகும்போது, அந்த அம்மா கேட்கறாங்க, "டாக்டர் உங்களுக்கே உங்க மருந்து மேல நம்பிக்கை இல்லையான்னு?" கேட்கறாங்க. "ஏம்மா அப்படி கேட்கிற?" அப்படின்னு கேட்க போகும்போது அவர் சொல்றாரு, "நீ வந்து நாய்க்கு வந்து அந்த பொறாமை உணர்ச்சியினால தானே வந்து இந்த மாரி வந்து உனக்கு கடிச்சிச்சு, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா." அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. "ஆமா சொன்னேன்." "அதுக்காக தான் அந்த பொறாமையை மாத்துறதுக்கான மருந்து குடுங்கன்னு கேட்டேன். நீங்க குடுத்தீங்களா இல்லையா?" "ஆமா குடுத்தேன்." "அப்போ வந்து அத மாத்துனதுக்கு அப்புறம் அந்த இயல்பான நிலைமைக்கு அந்த நாய் வந்துரும்ன்றத நீங்க நம்புறீங்களா, நம்பலையான்னு?" கேட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது." "அப்ப ஏன் நீங்க அப்புறப்படுத்த சொல்றீங்க? அப்ப மறுபடியும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க?" அப்படின்னு அந்த அம்மா எதிர்கேள்வி கேட்க போகும்போது டாக்டர் வாயெடுத்து போய்விடுகின்றார். அந்த அம்மா பதில் சொல்றாங்க, "அந்த நாய் இப்ப எப்போதும் போல பழைய நிலைமைக்கே திரும்பி எங்களோட ரொம்ப அன்போடு பழகிக் கொண்டிருக்கிறது. நீங்க கொடுத்த மருந்தினுடைய விளைவு தான் அது." அப்போ அது வந்து நாய்களுக்கு மட்டுமான்னு கேட்க போகும்போது, "இல்ல, இல்ல அது மனிதர்களுக்கான மருந்து தான். அது வந்து விலங்கினங்களுக்கும் பயன்படும். வந்து அதே மாரி தாவரங்களுக்கும் பயன்படும்னு டாக்டர் பேட்ச் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த மருந்த நான் வந்து அந்த நாய்க்கு கொடுக்க சொல்லியிருந்தேன். அது சரி பண்ணிட்டு எனக்கு அனுப்புறீங்கன்னு நினைச்சேன் நானு." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இல்ல, இல்ல சரி பண்ணிட்டு எங்க கூடயே தான் மீண்டும் தொடருது. லைஃப் தொடருது அது. கன்டின்யூ பண்ணிட்டு இருக்குது." அப்படின்னு சொல்ல போகும்போது, "அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு" சொல்லி முடிக்கிறாரு. இந்த வாரம் இன்னொரு பெண்மணிய பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இப்போ. டாக்டர்ட்ட மருந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப டாக்டர் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாரு. அவர் பேட்ச் அவருடைய எழுத்துக்களை எடுத்து படித்து பார்க்கின்றார். படித்து பார்க்கின்ற பொழுது, டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்றார், "இந்த மருந்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள்
நோய் நிலையிலும் நலமாக இருக்கும் நிலையிலும் தனிமையே விரும்பக்கூடியவர்கள். டிக் அடிக்கிறார். இவங்க தனிமையானவர்கள். ஓகே, ரைட்டு. அமைதியானவர்கள், அமைதியாக நடந்து போகக்கூடிய போது கூட சத்தம் இல்லாமல் நடந்து போகக்கூடியவர்கள், மென்மையானவர்கள், அண்டை வீட்டார்களுக்கு இவர்களால் எந்த ஆபத்தும் எப்போதும் ஏற்படாது என்பதனால் இவர்கள் எல்லோரிடமும் பழகாமல் இருந்தாலும் கூட இவரை எல்லோராலும் விரும்பப்படுவராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேஷன் எழுதுறாரு. அடுத்ததாக, யாரை பத்தியும் எந்த விதமான குறைகளையும் சொல்லாதவர் என்பது மட்டுமல்ல, எந்த விதமான ஒரு தீர்மானமான மனநிலையிலும் இவர் இருக்க மாட்டார். யாரை பத்தியும் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார். அவன் இப்படிதான், இவன் இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம வேலை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தற்சார்புடையவர், செல்ஃப் டிஃபென்ஸ், தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்கு. அதே மாதிரி வல்லமையுடையவர், இந்த குழந்தைகளை வளர்க்கணுன்ற வல்லமை அவங்கள்ட்ட இருந்தது. அது டாக்டர் பேட்ச் எழுதுறாரு, வல்லமையுடையவர்கள், இவங்க ஆற்றலுடையவர்கள், இவங்க வந்து தன் நின்று சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களையே எல்லாம் சமாளிச்சிருவாங்க. அதே மாதிரி யாருக்காவது ஒரு தப்பு செய்யறாங்கன்னு பார்த்தா கூட இவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அது அவங்களாவே போய் அடிபட்டு திரும்பி வரட்டும், இல்ல அவங்களாவே முடிவு எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கு அது சரின்னு படுது, அவங்களுக்கு ஏதோ காரணங்கள் இருக்கலாம், இப்படி இவங்களை சமாதானப்படுத்திவாங்க ஒழிய நீ இப்ப செய்யற தப்புன்னா போய் யார்ட்டையும் சுட்டி காட்ட மாட்டாங்க, அவங்கள போய் குறை சொல்லவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணமுடையவர்கள், இவங்க அறிவு கூர்மையுடையவர்கள், திறமையானவர்கள். அறிவுக்கூறு மட்டும் இருந்தா பத்தாது, திறமை வேணும். திறமை மட்டும் இருந்தாலும் டைம்லி டெசிஷன் எடுக்கணும். ரெண்டுமே வந்து நிரம்ப பெற்றவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படின்னா இவங்க வந்து பெரும்பாலும் வந்து பிறரால் விரும்பப்பட்டாலும் கூட இவங்க வந்து யார்கிட்டையும் வந்து கலந்து உறவாடாதனால் இவங்க தனியானவர்கள், தனிமையே விரும்பக்கூடியவர்கள். அதனால வந்து தனித்தே நிற்பதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இவர்களுக்குள் இருக்கும் டாக்டர் பேட்ச் பண்ணிக்கிறார். டாக்டர் வந்து படிச்சு முடிச்சிட்டார் இந்த மருந்தை. இந்த மருந்து எப்படிப்பட்ட மருந்து அப்படின்னா, இந்த மருந்துடைய பெயரை பார்க்க போகும்போது கடல் தான் ஞாபகம். வாட்டர் வயலட். இந்த மருந்துடைய பேரு வாட்டர் வயலட். இந்த கருநீல நிறம், அப்படி நிறமுடைய அந்த கடல் பார்க்கின்ற பொழுது அலைகள் வந்து இருக்க மாதிரி தெரியும், அமைதியா இருக்கிற மாதிரியும் தெரியும். சமயத்துல அதன் ஆழத்திற்குள் இருக்கின்ற அற்புதங்கள், ஆபத்துக்கள் எதுவுமே வெளியே தெரியாது. யாராலையும் வந்து தீர்மானிச்சிட முடியாது, கண்டுபிடிச்சிட முடியாது. அவ்வளவு ஆழமானது கடல். ஆழமானவற்றில் ஆயிரம் ஆயிரம் செய்திகளுள்ளே அடங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள் இவர்களை தீர்மானிப்பது அரிது அப்படின்னு சொல்றார் டாக்டர் பேட்ச். அப்படிப்பட்ட மருந்து வாட்டர் வயலட் செலக்ட் பண்ணப்பட்டு இந்த அம்மா கொடுக்கப்பட்டு அந்த அம்மா அந்த மருந்தை எடுக்க எடுக்க நார்மலான நிலைமைக்கு திரும்பினார்கள். திரும்பினதற்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து குழந்தைகளோட அவங்க வந்து இயல்பாக பழக ஆரம்பித்தார்கள். மீண்டும் இந்த குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிலவுச்சு. அவங்க அலுவலகத்திலும் எல்லோரோடையும் சகஜமா பழக ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆச்சு. அந்த மற்ற சக ஊழியர்களால இன்னும் வந்து இவங்க மதிக்கப்பட்டார்கள். அன்பு செலுத்தப்பட்டார்கள். அந்த மேனேஜ்மெண்ட்டும் அவருக்கு வந்து ரொம்ப நன்றாக நடந்து கொண்டது என்பது வரலாற்று குறிப்பு. நடந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக டாக்டர் பேட்ச் அவர்கள் இந்த கொடுக்கிற தலைப்பு 4வது தலைப்பு இது. அவர் வந்து மொத்தம் 7 தலைப்புல சொல்றாரு இல்லையா? இதுல ஓவர் சென்சிட்டிவிட்டி, உணர்ச்சி மிகுந்தவர்கள் இவர்கள். இந்த உணர்ச்சி மிகுந்தவர்கள்ல 4, 5 மருந்து இருக்குதுன்னு வச்சுக்கலேன். அதுல ஒரு மருந்து இந்த உணர்ச்சிகளை வெளியே வந்து யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத உணர்ச்சியை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள். உணர்ச்சிகள் உள்ள இருக்கும், கொந்தளிச்சிட்டு இருக்கோம். உணர்ச்சிகள் தான் இவங்களை வந்து ஆட்டி படைச்சது. நாம இப்படி நம்ம வந்து ஸ்பெஷலா படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளோட அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்கு, நேர்மை இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம் அப்பாதான் நினைச்சு தனிமைப்பட்டு போய்விட்டார்கள். அதனால இப்ப ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை போக்குவதற்கு இந்த வாட்டர் வயலட், WATER வாட்டர், VIOLET வயலட், இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகின்ற பொழுது இந்த மாதிரி மனநிலை உள்ளவர்கள் வந்து மீண்டும் வந்து எல்லோரோடும் சகஜமாக பழகக்கூடிய வாய்ப்புகளை பெறுகின்ற பொழுது அவருடைய மனதின் நோய்களும் உடலின் நோய்களும் இல்லாமல் ஆகிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றது டாக்டர் பேச்சருடைய கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக இந்த அம்மா வந்து நலமடைந்தார்கள்ன்றதுதான் வந்து இந்த மருந்தினுடைய குறி. இது மனதோடு பேசுவோம்ன்ற பகுதி. இன்னொரு மருந்தை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். கடைசி தலைப்பு நமக்கு வந்து இயற்கையோடு இணைவோம். இதில் அக்குபஞ்சரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து உற்பத்தி செய்வதற்கு, கரு உருவாவதற்கு முன்பாகவே அந்த திருமணமான தம்பதிகளோ, திருமணம் ஆகக்கூடியவர்களோ, இல்ல திருமண ஏற்பாடு வந்து நடைபெறுவதற்காக பெண் மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருப்பவர்களோ, இல்லை அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய பெற்றோர்களோ, அல்லது பாதுகாவலர்களோ, எல்லோருக்குமே தெரிந்தவர்களோட செய்திகள் தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லப்போ விதையிலிருந்து ஆரம்பிக்கிறோம், கருவிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த கருவை எப்படி நம்ம வந்து கரெக்டா கொண்டு போறது அப்படின்னு சொல்ல போகும்போது அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த பகுதிகளில் வந்து சக்தி ஓட்டம், அதாவது ஆக்சிஜன் சப்ளை, அதை எப்படி கரெக்ட் பண்றது, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம வந்து முதல்ல வாரத்தில் பேசிக்கிறோம். அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து ரத்த ஓட்டம், இது வந்து லங்ஸ்,
இது ஆற்று. ரத்த ஓட்டத்தினுடைய தன்னை நன்மைகளை பற்றி அதுக்கடுத்த வார செய்திகளை நம்ம பேசிக்கிறோம். 3வது வாரமாக அது இந்த இடத்துல வரப்போகும்போது இது எங்க போகுது? நுரையீரலுடைய கடைசி புள்ளி இந்த கட்டங்கள் முடிவில் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. இந்த புள்ளி எதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னா லிவரோட கனெக்ட் ஆகுது. இந்த கனெக்ட் ஆக போகும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க அந்த உடம்புக்குள்ள ஆற்றலை அதிகப்படுத்துகிறது. எங்க போய் ஆற்றலை அதிகப்படுத்துது? கல்லீரலுக்குள்ள ஆற்றல் அதிகப்படுத்துது. நுரையீரல் ஃபுல்லா வேலை செஞ்சு கல்லீரலுக்குள்ள போய் அது போகுது. போகும்போது என்னவாகுது அப்படின்னு சொன்னால் கல்லீரலை புதுப்பிக்க போகும்போது கல்லீரல் என்ன செய்யுது? கல்லீரல் தான் வந்து உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் நிர்வாகம் செய்கிறது. பொதுவா நீர்நிலைகள்னு சொன்னா பிளட், அப்புறம் நாளமில்லா சுரப்பிகள், எண்டோகிரைன் கிளான்ஸ். இந்த எண்டோகிரைன் கிளான்ஸ் 7 நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது உடம்புல. இந்த 7 நாளமில்லா சுரப்பிகள் தான் உடம்புல உள்ள எல்லா விதமான நீடித்த நோய்களுக்கும் காரணம். அது சரியா செயல்பட்டால் நோய் இல்லாத நிலைக்கும் அவங்க தான் பொறுப்பு. அந்த 7 நாளமில்லா சுரப்பிகள்ல 2 சுரப்பிகள் மூளையில இருக்குது. அந்த 2 சுரப்பிகளுக்கான புள்ளிகள் இங்க இருக்குது. இந்த நுரையீரலுக்கும் கல்லீரலுக்கும் சேர்ந்த இந்த இடப்பகுதியை நம்ம வந்து அடுத்து கொடுக்க போகும்போது இந்த மூளை தலைப்பகுதி, மூளைக்குள்ள இருக்கக்கூடிய 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்யூட்டரி, பீனியல் அப்படின்னு 2 நாளமில்லா சுரப்பிகள், அப்புறம் மூளை நரம்பு, தலை நரம்பு, அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் வந்து தொண்டை பகுதி. இவ்வளவுக்கும் இந்த பகுதியில வந்து சக்தி கிடைக்குது. இந்த நுரையீரல் சேனல் நம்ம வந்து அனுப்ப போகும்போது நுரையீரல் சக்தி ஓட்டம் எங்க போய் நிக்குதுன்னு சொன்னா லிவருக்குள்ள போகுது. நுரையீரல்னா இங்கிலீஷ்ல லங்ஸ். லிவர் வந்து கல்லீரல்னு சொன்னா லிவர். லங்ஸுக்கும் எல்லு, லிவருக்கும் எல்லு, லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கும் எல்லு. ஆக மொத்தம் இந்த எல் அப்படின்ற விஷயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அங்க போய் நிர்வாகம் செய்கிறது. அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அந்த குழந்தைகளுக்கு இது பயன்பட போகும்போது ஆற்றல் நிறைந்த குழந்தைகளாக, அறிவாற்றல் நிறைந்த குழந்தைகளாக, வலிமை நிறைந்த குழந்தைகளாக, அழகான குழந்தைகளாக, அன்பான குழந்தைகளாக பிறப்பதற்கான வாய்ப்பை இதன் மூலமாக இந்த பாயிண்ட்களை வந்து இந்த பேரண்ட் ஆகக்கூடியவங்க இதெல்லாம் டெய்லி ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்தாங்கன்னு சொன்னா அவங்க அடுத்தது கன்சீவ் ஆக போகும்போது வந்து கருமுட்டையினுடைய ஸ்திரத்தன்மை, உறுதித்தன்மை மற்றும் அந்த விந்தணுவினுடைய உறுதித்தன்மை இன்னும் வந்து ஆழமாக்கப்பட்டு அதில் உள்ள பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பிறப்பதற்கான வாய்ப்புகளை முழுமைப்படுத்தி தருகிறது இந்த பாயிண்ட் சொல்லி நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அடுத்த புள்ளி இது நுரையீரலுடைய 10வது புள்ளி, இது நுரையீரலுடைய 11வது புள்ளி. லேச எங்க போய் முடியுது? கல்லீரலுக்குள்ள போய் முடியுதுன்னு பேசணும். இது நுரையீரலுடைய 10வது புள்ளி. இது எங்க போகுதுன்னு சொன்னா நுரையீரலுக்கும் இதயத்திற்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் வேலை செய்யுது. வேலை செய்யும் போது இங்க எப்படி நம்ம பார்த்தோம்? காற்றோடு மரம் உரசுகிறது, அந்த ஓசையை காதுகளுக்கு இனிமை சேர்க்கிறது, கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அந்த பூக்கள், காய்கள், பழங்களின் நறுமணங்கள் நம் நாசியை துளைக்கின்ற பொழுது இன்பம் சேர்க்கிறது, வாயில் உமிழ்நீர் சுரக்கிறது. அதன் மூலமாக நமக்கு செரிமான சுவை கூடுகிறது. நமக்கு வந்து ஆரோக்கியமான உணவை ஆரோக்கியமான நிலையில் செரிப்பதற்கு நம் உடல் இயக்கம் பயன்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த இடத்துல என்ன செய்யுது? அது காற்றோடு மரம் உரசுகின்ற இடம் இது. இது காற்றும் நெருப்பும் சேர்ந்திருக்க போகும்போது எப்படி அனல் வீசுமோ, ஒரு வந்து பாலைவனத்தில் இருக்க போகும்போது எப்படி அனல் வீசும், ஒரு அக்னி வெயில்ல எப்படி அனல் வீசுமோ அந்த வெயிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய குடை போன்ற இடம் இது. இது வந்து இன்னொரு கணக்குல பார்க்கும்போது வந்து தைராய்டு, பேரா தைராய்டு அப்படின்னு 2 நாளமில்லா சுரப்பிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய 2 புள்ளி இது. இங்க வந்து பிட்யூட்டரி, பீனியல் 2 புள்ளிகளை பத்தி பேசணும். மொத்தம் 7. அதுல அடுத்த 2 புள்ளிகள் இங்க இருக்குது. தைராய்டு சுரப்பிகள், பேரா தைராய்டு சுரப்பிகள். இந்த 2 சுரப்பிகளுக்கும் நம்ம கொடுக்க போகும்போது இந்த தொண்டை பகுதிக்கு வருது. ஏன்னா இந்த தைராய்டு, பேரா தைராய்டு சுரப்பிகள் இங்கதான் இருக்குது. தொண்டை பகுதியில நிர்வாகம் பண்ணும்போது நீலகண்டம் அப்படின்னு ஒரு பேர். இந்த கண்டம்னா கழுத்து, நீளம்னா ப்ளூ கலர். ப்ளூயிஷா கழுத்து ஆயிடுச்சு என்ன ஆகும்னா பாய்சன் ஃபுல்லா ஆயிடுச்சு, அவன் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வருது. அதை சேஃப்டி பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கணும். அப்ப நுரையீரலுக்கு இதயத்திற்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொன்னா சூடான காற்று நம்மை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றது. எதிர்க்கிற வெயில போயிருந்தா என்ன ஆகும்? கொப்பளங்கள், வேக்கூறு, எரிச்சல், அப்படியே வந்து உடம்பெல்லாம் செவந்து போயிடும். அப்போ நம்ம வந்து தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் எவ்வளவு தண்ணி மண்ணு மேல ஊத்தினாலும் நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியா இருக்கவே இருக்காது. அந்த மாதிரியான வெப்பமண்டலமாக இந்த உடல் ஆகின்ற பொழுது இந்த புள்ளி இயக்குவதன் மூலமாக குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது.
அப்ப ஹார்ட்டுக்கும் நுரையீரலுக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய புள்ளி, சக்தி அளிக்கக்கூடிய இந்த புள்ளியை பயன்படுத்துகின்ற பொழுது உருவாகக்கூடிய கருவில் இதயத்தின் நலன் பாதுகாக்கப்படுகிறது, நுரையீரல் நலன் பாதுகாக்கப்படுகிறது, தைராய்டு பேராதைராய்டு ஆகிய இயக்கங்கள் சரி செய்யப்படுகிறது. இது சரி செய்யப்படும் போது நாள்பட்ட நோய்கள்னு இப்ப நம்ம டாக்டர் அலோபதி டாக்டர்கிட்ட போகும்போது மருந்து எழுதி தராங்களே, அது மொத்தமே 4 விஷயங்கள் தான் அதிகமான மருந்துகள். திரும்ப திரும்ப நிறைய இடங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒண்ணு சுகர், இன்னொன்னு பிபி, இன்னொன்னு கொலஸ்ட்ரால், இன்னொன்னு தைராய்டு. இதுக்கு மருந்து நிறுத்தவே முடியாது. லாங் லைஃபா இருக்கிறதாலும் சரி, கடைசி நொடி பொழுது உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். மற்றபடி இந்த கிட்னி ஃபெயிலியர் கேன்சர்லாம் ஒரு ஆபத்தான இடத்துக்கு போயிடுறாங்கன்றது அது அவசர அவசர சிகிச்சையா போயிடுது. மற்றதுக்கெல்லாம் ஜுரம், தலைவலி, வாந்தி, பேதியெல்லாம் வந்தா மருந்து சாப்பிடணும். அதெல்லாம் இந்த 4க்கு மட்டும் மருந்து நிறுத்தவே முடியாது. பெருசா அன்னைக்கே ஆபத்து தெரிஞ்சிடாது. ஆனா நிறுத்த முடியாது. ஆனா இந்த புள்ளிகளை அழுத்தம் தருவதன் மூலமாக தைராய்டு, பேராதைராய்டு என்ற இடத்துல நம்ம ஜெயிக்கலாம். இந்த பிட்யூட்டரி பெடியில பிபி, லோ பிபி, ஹை பிபியை சரி பண்ண முடியும் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள்பட்ட நோய்களுக்கும் நம்ம தீர்வு காணுவதற்கு, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதெல்லாம் இல்லாமல் ஆவதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக நாம் ஏற்படுத்தி தருகின்றோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த புதிய மணமக்களுக்கு அல்லது திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு, திருமணமாகி குழந்தையின்மையின் காரணமாக வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு, அதற்கான தேடல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயன்படக்கூடிய இடமாக இந்த இடத்தை நாம் அறிமுகம் செய்திருக்கின்றோம். இது மாதிரி இன்னொரு இடத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். வருகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.